என்னோடு கூட நீங்கள் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேதத்தை எடுக்கும்போது நம்முடைய மிரக்கிள் நைட் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். டு அவர் ஆன்லைன் வியூவர்ஸ், I want to welcome each and every one of you to our miracle night service in the precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ஆனது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். Let me introduce the theme. The man who stood in the field, வயலில் நின்ற மனிதன் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 12ஆம் வசனம் வரையிலும். இந்த வசனங்களுக்குள் அடங்கி இருக்கிறது நம்முடைய தலைப்பு. நம்முடைய தலைப்பு வசனமானது வசனம் 11. முதலாவது நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு சகோதரி நமக்கு தமிழில் வாசிக்க வேகமாக இன்றைக்கு நம்முடைய தியானத்திலே கடந்து போவதற்கு பிரயோஜனப்பட உங்களை நான் அழைக்கிறேன். I want all of you to come with me to 2 Samuel chapter 23. We will read from in fact verse 8 to 12. என்னோடு கூட வாருங்கள், நாம் யாவரும் இந்த வேத பகுதியை வாசித்து நம் ஆண்டவர் நாமத்தை இன்றைக்கு என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். Right? Let me read from verse 8. These are the names of the mighty men whom David had. Joseph Bashibith, the Teshmonite, chief among the captains. He was called Adino the Isnite because he had killed 800 men at one time. And after him was Eleazar, the son of Dodo, the Ahohite, one of the 3 mighty men with David when they defied the Philistines who were gathered there for battle, and the men of Israel had retreated. Verse 10. He arose and attacked the Philistines until his hand was weary and his hand stuck to the sword. The Lord brought about a great victory that day, and the people returned after him only to plunder. And after him was Shammah the son of Agi the Ararite. The Philistines had gathered together into a troop where there was a piece of ground full of lentils. Then the people fled from the Philistines. But he stationed himself in the middle of the field, defended it, and killed the Philistines. And the Lord brought about a great victory. Amen. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன: தக்கே மோனியின் குமாரனாகிய யோசே செபேத் என்பவன் சேர்வைக்காரணி தலைவன். இவன் 800 பேர்கள் மேல் விழுந்து அவர்கள் ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏசனி ஊரானானவன். இவனுக்கு 2வது ஆகோயின் குமாரனாகிய தோத்தாவின் மகன் எலியாசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடிய ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கையை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு 3வது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வெயிலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் 11 நான் அடிப்படை வசனமாக எடுத்திருக்கிறேன். ஆனாலும் நாம் வசனம் 11, 12 வாசிக்க மீண்டும் கேட்க போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற 3 நபர்கள் இருக்கிறார்கள். Look at verse 8. It talks about David's mighty men, the 3 mighty men of David. Verse 1 talks about Joseph Bashibeth. Verse 9 talks about Eleazar. And verse 11 talks about Shammah. There are 3 men, 3 தாவீதுடைய பராக்கிரமசாலிகள். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறது ஷம்மா என்ற தாவீதின் பராக்கிரமசாலி. இந்த ஷம்மாவை குறித்து வசனம் 11, 12 நாம் குறிப்பிட்டு வாசிக்கிறோம்.
ஆண்டவர் எப்படி இவனை பயன்படுத்தினார் என்று நாம் எல்லாரும் பார்க்கிறோம். அதனால் வசனம் 11, 12 நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை கேட்கிறேன். For our theme and our emphasis will be on verse 11 and 12. And after him was Shammah the son of Agi the Ararite. The Philistines had gathered together into a troop where there was a piece of ground full of lentils. Then the people fled from the Philistines. But he stationed himself. This is where we need to see what God wants to talk to us. Israelites fled from the Philistines. But what did Shammah do? But he stationed himself in the middle of the field, defended it, and killed the Philistines. And the Lord brought about a great victory. Shall we say amen? நாம் இன்றைக்கு அந்த 2 வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியின் சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். எல்லாருமா இந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, வயலிலே பிலிஸ்தியர்கள் வந்தபோது எல்லாரும் ஓடினார்கள், ஆனால் இந்த ஷம்மா என்ற ஒருவன் மட்டும் பின்தங்கினான். என்ன செய்ய அவன் வாஞ்சித்தான்? வசனம் 11 மீண்டும் கவனியுங்கள், வாசியுங்கள், கேட்போம். சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே என்று வசனம் சொல்லுகிறது. சிறு பயிர், எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பாதுகாக்கத்தக்க, பிலிஸ்தியர்களுடைய கையிலிருந்து அதை தப்புவிக்கத்தக்க எல்லாரும் ஓடினார்கள். பிலிஸ்தியர் இந்த சிறு பயிரை எல்லாவற்றையும் வாரி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஷம்மா ஒருவன் நின்று என்ன செய்தானாம்? ஜெயத்தை கொண்டு வந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நின்றான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய், யூ ஆர் கிரேட், யூ ஸ்டூட் யோர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒரு பெரிய மனுஷன்டா. எல்லாரும் ஓடுறாங்க, தயங்கி என்ன சொல்லுவோன்னு தெரியாமல் ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க, நீ ஒருத்த மட்டும் சவாலை நின்றுட்டடா. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. So this is beautiful. Today, my people of God, our theme today is the man who is none other than Shammah, who stood in the field in defense. வயலில் நின்ற மனிதனான ஷம்மாவை குறித்து இன்றைக்கு நாம் இந்த வேதத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லாரும் ஒரு பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம் ஷம்மா என்ற ஒரு அருமையான வாலிபனை நாம் இன்றைக்கு பார்த்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அற்புத இரவு ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பிலிஸ்தியர்கள் அந்நாளிலே ஒரு சிறந்த ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலரை அடிக்கடி மிரட்டினார்கள். அடிக்கடி அவர்கள் வயலிலே தானியங்கள் வழியும் போது அவர்கள் வந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட காலத்திலே ஷம்மா என்ற மனுஷன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவன் பெரிய காரியத்தை நம்மோடு கூட இன்றைக்கு இந்த வேத பகுதியில் 3 பகுதியாய் கற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. முதல் காரியம் வசனம் 11 எடுத்துக்கொள்ளுங்கள். In these 2 verses I will teach you 3 things. இந்த 2 வசனங்கள், வசனம் 11, 12 இருந்து உங்களுக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். 3 பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆமீன் சொல்லுங்கள். முதல் பாடம் என்ன கற்றுக்கொள்ளலாம்னா verse 11 கவனியுங்க. வசனம் 11 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Don't move back like the others. அல்லேலூயா. பின்னால் போகாதீர்கள் என்ற ஒரு வார்த்தை. பின்னுக்கு கால் எடுத்து வைக்காதே, முன்னோக்கி போ,
கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் தயங்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உழைத்தது, நாங்கள் உழைத்தது, இந்த பயிர் எங்களுடையது. அல்லேலூயா. அதனால நான் நிற்பேன். அல்லேலூயா. நான் பாதுகாப்பேன். இது எங்களுடைய. This is ours. Shall we say amen? So I will stand my ground and I will not back off. நான் பின் எடுத்து காலை வைக்க மாட்டேன். அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். கலப்பையில் கை வைத்துட்டு பின்னுக்கு பார்க்குறவன் அவன் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் இந்த ஷம்மாவே ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன். முன்னுக்கு கால் எடுத்து வச்சுட்டு ஆண்டவருக்குன்னு வச்சுட்டேன். ஆண்டவர் சித்தத்தை செய்யும்படிக்கு தீர்மானம் செஞ்சுட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீ பின்னால் கால் எடுத்து வைக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, அவர் கரம் உன் மேலே பட, அவர் பெரியவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு பேதுருவை குறித்து நான் பேசும்படி நான் விரும்புகிறேன். பேதுரு என்பவன் சாதாரணமான மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இந்த பேதுரு ஆண்டவருக்கு பயன்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். இந்த வேத பகுதியிலே முதலாவது பெந்தேகோஸ்து தினத்திலே பயந்த இந்த பேதுரு, என்ன மாதிரி பயந்தார் இந்த பேதுரு? நம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலித்தான் பயத்தின் காரணமாய். தைரியமாக வந்துட்டான். இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்படி தூரத்திலே போய் கொண்டிருந்தான். தைரியமாக வந்துட்டான் இயேசுவுக்கு பின்னால். ஆனால் 3 முறை அவன் இயேசுவை அவன் தெரியாது என்று சொல்லிட்டான். அல்லேலூயா. சேவல் கூவிட்டு. அப்போ தான் அவனுக்கு என்ன உண்டானுச்சு? அவனுக்கு யோசனை வந்துச்சு. இயேசு சொன்னார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. மறுதலித்து விட்டேனே என்று மார்பிளை அடித்து அழுது புலம்பி ஆண்டவர் கூட ஒப்புரவாதமான இந்த பேதுரு. அல்லேலூயா. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்து தினத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 2-3 வசனம் வாசிக்க கேட்போம். வசனம் 14 கவனிங்க. Look at verse 14. But Peter standing up with the 11 raised his voice and said to them, men of Judea and all who dwell in Jerusalem, let this be known to you and heed my words. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த பேதுரு இயேசுவை காட்டி கொடுக்கிற அல்லது இயேசுவுக்கு பின்னால என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க போகும்போது ஒரு சிறு பெண் இவனும் இயேசுவோடு இருந்தவன் என்று சொன்னபோது நான் இயேசுவை அறியேன் என்று சொன்ன பேதுரு. ஆனால் பெந்தேகோஸ்து தினத்தில் இந்த பேதுரு என்ன தெரியுமா செய்கிறான்? இயேசுவை 1 முறை நான் காட்டி கொடுத்துட்டேன், 1 முறை இயேசுவை மறுதலிச்சிட்டேன், 3 முறை அவரை மறுதலித்து சேவல் கூவின போது அழுதுட்டேன், மார்பில் அடித்துட்டேன், புலம்பிட்டேன். இப்போ பேதுரு பெந்தேகோஸ்து நாளிலே அவனுக்கு 2வதாய் கிடைத்த வாய்ப்பை நல்க விடாதபடி இயேசுவுக்காக நின்றுட்டான். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Out of the 11 plus 1, Matthias, now 12, Peter stood his ground. Much earlier, Peter did not. But and then now Peter stood his ground. Shall we say amen? Hallelujah. பேதுரு நின்றபடி நாளே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா? அந்த ஒரு பிரசங்கம், அவன் நின்று ஒரு பிரசங்கம் செய்தான். The first sermon that he preached. Hallelujah. He stood his ground and he decided to speak. Amen. And sure enough, the Holy Spirit was upon him. அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தைரியமாய் நின்றான்.
முதல் பிரசங்கத்தை செய்தான். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல் பிரசங்கத்தை செய்தான். அவன் செய்த முதல் பிரசங்கத்திலே ஆண்டவர் 3000 பேரை ரட்சிப்பிலே நடத்தினாராம். What an experience. The first sermon that Peter spoke, preached on the day of Pentecost, it was able to touch 300 souls. But the beauty is Peter now stood his ground. He didn't want to disappoint Jesus a second time. இரண்டாவது முறை இயேசுவை மறுதலிக்க அவன் விரும்பல. I'm sure he would have had this inspiration. God speaking to him, telling him, you will stand up and speak for me. Hallelujah. ஆண்டவர் நிச்சயமா இந்த பெந்தேகோஸ்து தினத்திலே அவர் ஆவியை ஊற்றின ஆண்டவர் இந்த பேதுருவுக்குள்ளார ஒரு ஏவுதலை கொடுத்திருப்பார். நீ தான் நிற்க வேண்டும், நீ தான் பிரசங்கிக்க வேண்டும். அவன் ஆண்டவரோடு போராடி இருந்திருக்கலாம். நான் அல்ல ஆண்டவரே, மற்ற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களை தேர்ந்தெடுங்க ஆண்டவரே என்றெல்லாம் எண்ணி இருப்பான். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட காட்டி இருப்பார், என்னை நீ மறுதலித்தாய், 3 முறை மறுதலித்தாய், இது இன்னொரு வாய்ப்பு உனக்கு. You are having a second opportunity. Don't miss this opportunity. இந்த வாய்ப்பை நல்க விட்டு விடாதே. Is this familiar to you on this miracle night? So many times you had an opportunity, but and then you did not take it up. You did not take it up. You know you had that opportunity. அந்த வாய்ப்பு உனக்கு இருந்தும் அந்த வாய்ப்பை நீ நல்க விட்டு விட்டாய். பேதுரு ஒரு முறை விட்டு விட்டான், 2வது முறை அவன் விடல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை பல முறை ஆண்டவருக்கு நீ சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தோம், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்குன்னு செய்யணுன்ட்டு வாய்ப்பு கிடைத்தோம், அதை எத்தனையோ முறை விட்டு விட்டேன்னு சொல்லி பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை நீ புலம்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. I want to read Acts of the Apostle chapter 2 and I want to read verse 40 and 41. நான் வாசிக்கிறேன் பாருங்க, வசனம் 40-41, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். And with many other words he testified and exhorted them, saying, be saved from this perverse generation. Then those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. Amen. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவர். எல்லாரும் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க? வசனம் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் இவங்க மதுபானம் அறிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். They are drunk. அப்படி தான் சொன்னாங்க. Look at verse 13. Others mocking said they are full of new wine. இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறாள் என்று பரியாசம் பண்ணினார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு எழுந்து நின்றபடியினாலே இந்த பரியாசம் பண்ணினவர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். People who mocked, even people who mocked were among the 3,000 who were saved on that day. Shall we say praise the Lord? So தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. இந்த பேதுரு தான் கசந்து அழுதவன். ஆனா இந்த பேதுரு இப்போ சந்தோஷமாய் ஆலயம் அவன் மூலமாய் கட்டப்பட தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை மன மகிழ்ச்சி தெரியுமா? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னா, பேதுருவே நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் அதை மேற்கொள்வது இல்லைன்னு சொன்னார். Hallelujah. Do you know that Jesus said, Peter, you are a rock and I will build my church upon this rock. Shall we say amen? So God is good.
Hell will not be able to prevail against. And people of God, the first time Peter failed, but the second time he rose up. Hallelujah. சில சமயத்தில் நாமும் கூட பின்மாற்றத்துக்கு போயிடுறோம். நாமும் கூட ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுறோம். நாமும் கூட ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போய்விடுகிறோம். சில சமயத்தில் பேதுருவை போல இயேசுவை துக்கப்படுத்தி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு எழும்பு மகனே, ஐ நீட் யூன்னு சொல்றார். ரைஸ் அப், ஐ நீட் யூ. You too can rise up like Shammah today. Shall we say amen? ஒரு தேவ மனுஷனை போல ஆண்டவர் உன்னை எழும்ப சொல்லுகிறார். ஷம்மா என்ன செய்தானா, எல்லாரும் ஓடி போகும்போது ஒருத்த மட்டும் நிற்கிறானா, எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நினைப்போம், தாவீதை குறித்து நினைப்போம். அல்லேலூயா. பிலிஸ்தியர்கள் பயங்கரமாய் படை விரித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருத்த மட்டும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் சவுலே பயந்து போய் திகைத்து கிடக்கிறார்கள். ராஜா தான் யுத்தத்துக்கு போனேன். ஆனால் தாவீது என்ன தெரியுமா செய்தான்? சின்ன பையன் தாவீதுன்னு நம்ம சொல்லுவோம். அவனை ஆண்டவர் கொண்டு போய் இந்த கோலியாத்து முன்னால் நிறுத்தி அவனை அடித்து கவிழ்த்தினார். ஆண்டவர் சின்னதை கொண்டு பெரிய காரியம் செய்திருவார். ஒரு சின்ன பையன் ஷம்மாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்து விட்டார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. எப்போ ஆண்டவர் செய்ய முடியும் தெரியுமா? when you stand your ground. amen. நீ நிற்கும் போது. இவன் என்ன செய்தான்? எல்லாரும் வயலை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. பிலிஸ்தியர்கள் இறங்கி வந்து எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவன் ஒருத்தன் நின்றபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரா. அல்லேலூயா. அவர் எப்போதும் எப்படி நம்ம ஆண்டவர் விசித்திரமானவர். He will use the useless because he wants glory for himself. ஆண்டவர் பயனற்றவைகளை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வார். புத்திசாலியை அல்ல, மூடனை கொண்டு பெரிய காரியம் செய்வார். பட்டதாரியை அல்ல, ஆனால் படிக்காத படிப்பறிவு இல்லாதவனை கொண்டு பெரிய காரியம் செய்வார். மகனே மகளே கலங்காதே, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்யும்படி விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு மகிமை. ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். என்ன செய்வோம்? நாம் யாவரும் நிற்போம். ஆமென். ஒரு தீர்மானம் நீங்க இருக்கிற இடத்திலேயே செய்யலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் உமக்காக நிற்க போறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாடல் எழுதினார். என்ன பாடல் தெரியுமா? உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று ஃபாதர் பர்க்மன்ஸ் எழுதினார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ரோமர் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். I want you to come to Romans chapter 10 and verse 11. It says, for the scripture says, whoever believes on him will not be put to shame. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இப்போ ரெண்டாவது கற்றுக்கொள்ள போகிறோம். லெட்ஸ் கோ பேக் வேதத்திற்கு. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் வசனம் 11க்கு நம்ம திரும்பி வரப்போகிறோம். We will read this verse a number of times so it can register in our minds. இந்த வசனத்தை நம்ம 2 முறை 3 முறை வாசிப்போம். ஏன்னா அது நம் மனதில் பதியும். வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. And after him was Shammah the son of Agi the Ararite. The Philistines had gathered together into a troop where there was a piece of ground full of lentils. So the people fled from the Philistines. Amen. இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா எனும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது. Amen சொல்லுவோமா? ரெண்டாவது ஒரு காரியம் நான் கற்றுக்கொள்ள போகிறோம். The second truth is this: keep showing up. Amen. Hallelujah. தொடர்ந்து நம்மை காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
you must not only stand your ground, but you must always, show up. எப்போதும் உன்னை காண்பிக்க வேண்டும். எப்படி ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ வரணும், ஒரு வாரம் வரல உனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. உன் மனசு உனக்குள்ள வாதிக்கணும், ஐயோ சர்ச்சுக்கு போலியே, நான் சர்ச்சுக்கு போலியே. ஐ மஸ்ட் ஷோ அப் டு காட் because my God wants my worship on a Sunday. அல்லேலூயா. 6 நாள் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த 7வது நாளை பரிசுத்த நாள் என்று அதை அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. keep the Sabbath holy. நம்ம இன்னைக்கு இந்த 7வது நாளை ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாளாய் எண்ணி நாம் என்ன செய்கிறோம், அந்த நாளை பரிசுத்தமான நாள் என்று எண்ணுகிறோம். Hallelujah. People say it is my holiday, but Christian says it is a holy day. ஜனங்கள் பொதுவாய் சொல்லுவார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு நாள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர்களோ நாமோ என்ன சொல்லுவோம், அல்ல, ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். Yes, it is a holy day. For many of us, நம்ம சிந்தையிலே சாத்தான் விதைத்து வைத்திருக்கான், அல்ல அது எனக்கு ஹாலிடே, சாத்தான் விதைத்திருக்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நோ நோ நோ, அதை நான் பிடுங்கி போடுகிறேன். It is wrong. You have been wrongly taught. நீ தப்பாய் போதிக்கப்பட்டு இருக்கிறாய். அல்லேலூயா. அல்ல, அது பரிசுத்த ஓய்வு நாள். அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஆலயத்துக்கு வர்றது நம்ம சொல்லுவோம் நம்ம மேலே விழப்பட்ட கடமை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என் மூலமாய் பேச விரும்புகிற வார்த்தை என்னன்னா, ஆலயத்திலே நம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது நம் ஆண்டவரை காணும்படிக்கு வருகிறோம். ஆமேன். ஒரு வாரம் நீ வரலையா, you did not come to show up yourself. Hallelujah. Hallelujah. Show up. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் இன்னைக்கு ரொம்ப விசுவாசிகள் புதன்கிழமை விடாமல் தவறாமல் நம்ம ஆலயத்துக்கு வருவோம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில், மன்னிக்கணும், யோவான் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே, I call you to come with me to John's Gospel chapter 6 and verses 9 to 13. We are going to read this portion. It's a beautiful portion. ஒரு அருமையான வேத பகுதி. இந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்க போகிறோம். ஏன்னா இது ஒரு சிறு பையன் 5000 பேர் போஷிக்கப்படுவதற்கு யார் இருக்கிறான்னு கேட்கும்போது கடைசியாக வெளிப்படுகிறது ஒரு சின்ன பையன் இருக்கிறான். He stood up. அவங்க அம்மா அவனுக்கு பேக் பண்ணி, டேய் இயேசு பிரசங்கத்தை கேட்க போகிற, அங்கே சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, கிடைக்கலன்னா அதை பாரு டிஃபன் கேரியர். அம்மா டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அல்லேலூயா. 2 மீனும் 5 அப்பமும் கொடுத்து விட்ருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இவன் 5000 பேர் போஷிக்கிறதுக்கு யார்கிட்ட உணவு இருக்குன்னு கேட்டால் இவன் he stood up. Say amen. Hallelujah. நாம் கவனிப்போம். Look at once again John chapter 6 verse 9 to 13. There is a lad here who has 5 barley loaves and 2 small fish. But what are they among so many? Then Jesus said, make the people sit down. Now there was much grass in the place. So the men sat down, in number about 5,000. And Jesus took the loaves, and when he had given thanks, he distributed them to the disciples, and the disciples to those sitting down, and likewise of the fish as much as they wanted. So when they were filled, he said to his disciples, gather up the fragments that remain, so that nothing is lost. Therefore they gathered them up and filled 12 baskets with the fragments of the 5 barley loaves, which were left over by those who had eaten. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான்.
இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஷம்மா தன்னை காட்டினது பத்தாது. ஜீசஸ் நீட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் டு ஷோ அப். நம்ம எல்லாரும் பிரியமானவர்களே, ஒரு பேதுரு எழுந்து நின்றது பத்தாது, ஒரு சின்ன பையன் எழுந்து நின்று பத்தது, ஒரு ஷம்மா எழுந்து நின்றது பத்தாது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஷம்மாவாய் ஒன்று எழுப்பவும், அல்லேலூயா, ஒரு பேதுருவாய் ஒன்று எழுப்பவும், அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் எழுந்து அவன் அந்த 5000 பேர் போஷிக்கப்படுவதற்கு ஒரு காரணராய் இருந்தது போல நீயோ எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கத்தக்கவே உன்னிடத்தில் இதை நான் அறிக்கை செய்கிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஷோ அப். Come, let's show up. One of the thing is on a Sunday, I will add on to say on a Wednesday. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆலயத்துக்கு வரணும். ஏன்னா உன் மனசு சொல்லுகிறது ஆண்டவர் காத்திருப்பார். Have you ever thought it like that? Often we think the other way around. We say we have no time. When I'm free, I will come. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இருந்தால் நான் வருவேன் அப்படி சொல்லுவேன். Have you ever thought that your God is present here to welcome you with open arms? ஆண்டவர் உன்னை காணும்படி விரும்புகிறார். அவர் கரம் நீட்டி உன்னை வாசலிலே அழைக்க காத்திருக்கிறார். ஐயோ, என் ஆண்டவர் வருவார், ஐயோ அவருடைய மகிமைக்குள்ளார நான் வர, I want to come, I want to sit at his presence. நீ யோசித்தது உண்டா? Have you ever thought that my Lord appears in this church on a Wednesday and on a Sunday? Whether you come, whether you don't come, he comes. And today he calls you to say, I want you to rise up. Today to say, Lord, I have learned from Shammah who stood his ground. I want to be the person in this season, in this time, to show up. Shall we say amen? நான் இருக்கும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், எங்கே அந்த ஷம்மா, எங்கே அந்த பேதுரு, எங்கே அந்த சிறு பையன்? ஆண்டவர் நம்மை கேட்கிறார். in many things, அது ஆலயத்துக்கு வருகிறதா இருக்கலாம், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம பாகமாய் இருக்கலாம், அல்லது பிரியமானவர்களே, it can be anything. God is calling you to come, rise up, show up. Shall we say amen? ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 16 அதிகாரம் 10வது வசனத்தை கவனியுங்கள். Come with me to Luke's Gospel chapter 16 and verse 10. லூக்கா 16 அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். I will read for you, okay? It says like this: He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least is unjust also in much. கவனிப்போம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். யார் சொன்னது? இயேசு கூறினார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும். ஆமேன். உண்மையா இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வருகிறவர்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், சபை கூடுறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாதபடிக்கு. ரெண்டாவது சொல்லுவேன், பால் யோங்கி சோடைய ஃபேமஸ் வார்த்தை. யார் பால் சோ யோங்கி அல்லது டேவிட் சோ யோங்கி? உலகத்திலேயே பெரிய தேவ ஆலயத்தின் ஒரு போதகர். சாதாரணமான ஒரு வீட்டு கூட்டத்திலே ஒரு 4 பேரை வைத்து ஆரம்பித்த சபை லட்சமாய் ஆராதனை செய்கிற சபையாய் மாறிவிட்டதாம் கோரியாவில். இவர் மரித்து போய்விட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சபை உலகத்திலே ஆக பெரிய சபை என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அடிக்கடி சொல்லுவார், என்ன என்று சொல்லுவார் தெரியுமா?
சபை கூடுறதை விட்டுறாத. விசுவாசி விசுவாசத்திலே பலத்து இருக்குன்னா ஒரு 2 வாட்டியாவது ஆலயத்தில் கூடி வந்துருன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆல்ரைட், ஃபைனலி I want to talk about the third thing. மூன்றாவது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் ஷம்மா மூலமாக மூன்றாவதாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. Look at verse 12. 12வது வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆக. Okay, come with me to 2 Samuel and chapter 23 verse 12. But he stationed himself in the middle of the field, defended it and killed the Philistines. So the Lord brought about a great victory. எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்வோம். வாசிக்க கேளுங்கள். இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நம்ம ஒரு மனுஷனை தோக்கடிச்சான் நம்ம யோசிப்போம். ஆமீன் சொல்லுங்க. ஒரு மனுஷன் தோக்கடிச்சிட்டானா இம்பாசிபிள்னு சொல்லுவோம். வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். மனிதனால கூடாதது தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். வலது கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுங்க. நானும் என் ஆண்டவரும் சேர்ந்தால் we are the majority. அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 கொடி பறக்கத்தக்க வந்து நமக்கு விரோதமாக நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் என் பக்கம் இருந்தா அல்லேலூயா யாரும் என்னை அசைக்க முடியாது என்றது உண்மை. ஷம்மாவை அசைக்க முடியவில்லை. அவன் மட்டும் நின்று விட்டான். வயலிலே நின்று விட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு அவன் மேலே வந்த ஒரு பலன், அது யாரு கொடுத்த ஒரு பலனா இருக்குன்னு? ஆண்டவர் கொடுத்த பலனா இருக்குன்னு. அதனால தான் நிறைய விசுவாசிகள் சொல்லுவார்கள், நான் ஆலயத்துக்கு வரும்போது பலவீனமாய் வந்தேன், ஆலயத்தை விட்டு நான் போகும்போது நான் பலசாலியாக போகிறேன். ஏன்? யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பலன். ஒவ்வொரு புதன்கிழமை நம்முடைய அற்புத இரவு ஆராதனையிலே ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? உன் கூட பேசுற ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? அவர் பெரியவர். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. That's why we are ordinary people, but we have an extraordinary God. நம்ம சாதாரணமான ஜனங்கள், நமக்கு இருக்கிற ஆண்டவர் அசாதாரணமான ஆண்டவர். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் இறுதியை பாருங்க. அந்த வசனம் சொல்லி, look at the last part of that verse. It says, and the Lord brought about a great victory. The Bible doesn't say Shammah brought about a great victory. It was God who worked through this man who stood his ground. Amen. Hallelujah. சொல்லுங்க எல்லாரும். Hallelujah. அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. வலது கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் செய்தாருங்க, ஷம்மா இல்ல. வசனம் சொல்ல அதனால் ஷம்மா பெரிய ரட்சிப்பை நடப்பித்தான் அல்ல. வசனம் சொல்லுயா அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அப்ப God can use Shammah as a vessel. அல்லேலூயா. யாரும் கர்த்தருக்கு பயன்படக்கூடும். When you stand your ground, when you decide today to take Shammah's place, அல்லேலூயா, கர்த்தர் உன்னை கொண்டு அவர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். கிடியோன் என்ற ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு 2 வசனம் அவனை குறித்து வாசித்து நாம் ஜெபிப்போம். Come with me to Judges chapter 7. I want you to come, okay? Let's look at verse 7. Chapter 7 verse 7. Then the Lord said to Gideon, by the 300 men who leapt, I will save you and deliver the Midianites into your hand. Let all the other people go, every man to his place. கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதி ஆணரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஆனால் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா பார்ப்பீங்க?
கிடியோன் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து கூட்டமாய் கூடினது 32,000 பேர். 32,000 people gathered. But and then God said, I don't want these 32,000. Because if I will give them victory, they will say they did it in their might. Amen. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் இந்த ஜனங்களை குறைத்து 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 300 பேருக்கு கொண்டாந்துட்டேன். It was peanuts. Shall we say hallelujah? மீடியர்கள் பார்க்கிறார்கள் 300 பேர். இந்த 300 பேரை சர்வசாதாரணமாக மீடியர்கள் தோக்கடிச்சிட முடியும். ஆனால் இந்த 300 பேர் கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். நீ வீட்டில் ஒண்டியா கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்ற, இது வரைக்கும் நீ உன் பலத்தை பார்த்த, ஒண்டியா போராடுறேன் அழுதுகிட்டு இருந்த, நீ நினைக்கவே இல்லை உன்னோடு கூட இருக்கிற நான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. வசனம் 2 கவனிங்க. Look at verse 2. And the Lord said to Gideon, the people who are with you are too many for me to give the Midianites into their hands, lest Israel claim glory for itself against me, saying, my own hand had saved me. கவனியுங்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பி பேசுகிறதற்கு இடமாகும். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது எதுவாக இருக்கலாங்க? ஏதோ ஒரு தீய பழக்கமாக இருக்கலாம், நீ அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். எவ்வளவோ முயற்சி செய்த அந்த பழக்கத்தில் இருந்து விடுதலை பெறணுன்ட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ இது வரைக்கும் ஏன் தெரியுமா ஜெயிக்கல? இது வரைக்கும் ஏன் தெரியுமா அந்த பழக்கத்தில் இருந்து விடுதலை பெறாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? ஏன்னா நீ என்னை அழைக்கல, எனக்கு இடம் கொடுக்கல. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. Stand your ground. Appear before the Lord. Say, Lord, I want to stand like Shammah and see what God can do for you. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும், ஒரு உறவுல உனக்கு ஒரு பிரச்சனை போராடிட்டு இருக்கிற, பயம் என்ற காரணத்தினால போராடிட்டு இருக்கிற, அல்லேலூயா. No matter what your problem is, today I am inviting you. ஜெருபாபேல் மூலமாக ஆண்டவர் சகேரியா புஸ்தகத்தில் பேசின வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். சகேரியா புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Come with me to the book of Zechariah, okay? And we are going to look at chapter 4 and verse 6. Okay, chapter 4 verse 6. It says, so he answered and said to me, okay, this is the word of the Lord to Zerubbabel, not by might, nor by power, but by my spirit, says the Lord of hosts. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. I can go on. 2000 years back, Jesus came down. இயேசு இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்தார். எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ சாத்தான். இயேசு உபவாசித்த போது அவரை 3 முறை அவரை சோதிக்கும்படி, வஞ்சிக்கும்படி, அவரை வணங்கும்படிக்கு கூட அவன் வேண்டுதல் இட்டான். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். அதனால கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோ. இயேசு இந்த உலகத்தில் வந்து நின்றபடியினால் சிலுவை பரியந்தமும் அவர் நம்மை விட்டு கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு நம்மெல்லாம் சந்தோஷமாக கிறிஸ்தவர்களாக நம் பாவத்தை அறிக்கை செய்தார், மன்னித்து என்னை அவருடைய பிள்ளையாய் பரலோக வாசலை திறந்து விடுவார் என்று சந்தோஷமாக வாரம் போகிறோம். ஆமேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு இயேசு நமக்காக வந்து சாத்தானை தோற்கடித்து, அல்லேலூயா, எல்லாராலும் கெத்செமனே தோட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையிலே நின்ற போது கூட
அவர் சிலுவையில் தொங்கும் போது அவரை காரி துப்பி அடித்து அவரை பயங்கர துன்பப்படுத்தினவர்களை, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார். He stood his ground and he brought salvation for us. My people of God, will you stand for Christ today? இயேசுவுக்காக நீ நிப்பியா? Will you stand for him? In this miracle night service he wants to do something for you. அவர் உனக்கு ஒன்றை செய்யும்படிக்கு விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. I want to proclaim, you want to bless your marriage. உன் திருமண வாழ்வை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். I say it prophetically. தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். உன் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He is calling you today. Will you stand in position for me? Hallelujah. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் முடிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day, and having done all to stand. ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand our ground today? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆலயத்துக்கு வருவேன் என்று சொல்லி நீங்கள் வாருங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்திலையும் சொல்லுங்கள். Next week we will begin a new topic and we will have a series of lessons to learn at Miracle Night. Amen. வாருங்கள்.